டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, அப்ப நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டரா? இல்ல நோட்ஸ் இல்லாம புக்லயே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணிட்டே அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே போயிடலாமா? எது பெட்டர்? டைம் கம்மியா இருக்கு. எப்படி படிக்கிறது பெட்டர்? அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தாங்க பெஸ்ட். ஏன்னு கேட்டா, இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க போறோம் அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்கனாவே, ஃபர்ஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டியது வந்து சிலபஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து மொத்தம் 9 டாபிக்ஸ் இருக்கும். அது இல்லாம மேத்ஸ் ஒன்று இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனி நோட் போட்டு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் எழுதிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தாங்க பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நோட்ஸ் எடுத்து தான் படிச்சிருக்கேன். நான் படிச்சிருந்தப்ப எப்படி நோட்ஸ் எடுத்தேங்கிறத உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இது வந்து தமிழ் நோட்ஸு. ஜஸ்ட் சும்மா நீங்க ஒரு பாருங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஒரு இயல்னு எடுத்துட்டாலே வந்து 2 கவிதை பேழை, ஒரு உரைநடை, இலக்கணம் எல்லாமே வந்து நான் நோட்ஸ் எடுத்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம வந்து டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து தாங்க படிக்கிற பழக்கம். ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன். அப்படின்னா நீங்கள் வந்து புக்கில் எடுத்து படிச்சிங்கன்னா, அது நீங்கள் என்னமோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் கையாலேயே உங்களுக்கு டக்குன்னு ஸ்பீடாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கே தெரியும். இது ஃபுல்லாகவே 6th தமிழ் மட்டும் தாங்க இது எல்லாமே. நெக்ஸ்ட் இது வந்து 7th. இது ஃபுல்லாகவே வந்து 7th தான். இப்போ நான் ஜிஎஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னு சொல்கிறேன். ஜிஎஸ்ல நீங்கள் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ வந்து சயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து சயின்ஸோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக கிளியராக எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி இது வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஹெல்த் அண்ட் ஹைஜீன் படிச்சிருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் மேலே எழுதியிருக்கேன். எழுதிட்டு அதை வந்து அந்த லெசனுக்குள்ள நோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அதுக்கும் வந்து நீட்டாக நோட்ஸ் எடுத்து படிச்சிருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்டு. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் உள்ள நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசனுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தாங்க ஜிஎஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்தியன் பாலிட்டி, ஜிஎஸ்ல இந்தியன் பாலிட்டிக்குள்ள சிலபஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதே மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையாக வந்து கிளியராக நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, ஷார்ட் ஆகும் ப்ரிசைஸ் ஆகும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்லையே, நம்ம வந்து ரொம்ப நீட்டாக கிளியராக படிச்சு நோட்ஸ் எடுத்துருக்கோம், நமக்கு எந்த பாயிண்ட்ஸும் மறந்து போக வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால தான் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சா வில் பி வெரி யூஸ்ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும்.